மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெயரில் ஏஐ வீடியோ மூலம் போலியாக ஏமாற்றி கோத்தகிரி தொழிலதிபரிடமிருந்து 17 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் முதலீடு நல்ல லாபம் என்று ஆசை காட்டி ஏமாற்றிய சம்பவத்தில் நடந்தது என்ன? 21ஆம் நூற்றாண்டில் எந்த அளவுக்கு தொழில்நுட்பம் அதிகரித்துள்ளதோ அதே அளவுக்கு தொழில்நுட்ப மோசடிகளும் அதிகரித்துள்ளன. கார்டின் மேலே உள்ள 16 டிஜிட் எண்களில் தொடங்கி OTP எண் வரை தலைவிரித்தாடிய மோசடிகள் தற்போது டிஜிட்டல் அரெஸ்ட் வரை நீண்டு அதில் சிக்கும் மக்களை போட்டு தாக்கி வருகிறது. ஒவ்வொரு முறையும் புதிதாக மோசடி நடைபெற்றாலும் அப்பாவி மக்கள் தாறுமாறாக ஏமாறும் சம்பவங்கள் தொடர்ந்து நீடித்துக் கொண்டேதான் வருகின்றன. அப்படி ஒரு மோசடியில் சிக்கி நீலகிரியிலும் தொழிலதிபர்கள் இருவர் சைபர் கிரைம் ஆசாமிகளிடம் சிக்கி லட்சக்கணக்கில் பணத்தை இழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியைச் சேர்ந்த 55 வயது மதிக்கத்தக்க தேயிலை தொழிற்சாலை நடத்தும் தொழிலதிபர் ஒருவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுவது போல போலியாக தயாரிக்கப்பட்ட ஏஐ வீடியோ ஒன்று வந்துள்ளது. அந்த வீடியோவில் குறிப்பிட்ட செயலியில் பணம் முதலீடு செய்தால் லட்சக்கணக்கில் லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். மத்திய நிதியமைச்சரே கூறுகிறார், உண்மையாகத்தான் இருக்கும் என நம்பிய தொழிலதிபர் குறிப்பிட்ட இணையதள முகவரியில் சென்று தனது விவரங்களை மொத்தமாக பதிவு செய்துள்ளார். உடனே அவருடைய செல்போன் எண்ணுக்கு வெளிநாட்டு அழைப்பு ஒன்று வந்துள்ளது. அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பேசிய நபர்கள் குறிப்பிட்ட செயலி மூலம் பணம் முதலீடு செய்தால் கூடுதல் லாபம் கிடைக்கும் என கூறி தொழிலதிபருக்கு வலை வீசியுள்ளனர். இதனை நம்பிய கோத்தகிரி தொழிலதிபர் முதற்கட்டமாக 1,30,000 ரூபாயை யோசிக்காமல் முதலீடு செய்துள்ளார். அப்போது அவருக்கு லாபமாக 47,000 ரூபாய் வந்திருப்பதாக காட்டியுள்ளது. இதனை நம்பியவர் நல்ல வருமானமாக இருக்கிறதே என்ற ஆசையில் கூடுதலாக பணம் முதலீடு செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் லாபத் தொகையை எடுக்க முயன்ற போது பல்வேறு காரணங்களை கூறி மேலும் பணம் கறந்துள்ளனர். இறுதியாக மொத்தம் 7 லட்சம் ரூபாய் முதலீடு செய்த பின்னர் மர்ம நபர்களின் நடவடிக்கையில் மாற்றம் தெரிந்தது. அதில் தொழிலதிபருக்கு சந்தேகம் ஏற்பட்டதால் ஆசாமிகளிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து உடனடியாக அவர்கள் அழைப்பை துண்டித்து விட்டனர். பின்னர் தொழிலதிபரால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இது குறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் நீலகிரி சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் சத்யா தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். இதேபோன்று நீலகிரியைச் சேர்ந்த 60 வயது மதிக்கத்தக்க மற்றொரு தொழிலதிபரும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெயரில் போலியாக முகநூல் மூலம் வந்த வீடியோவை நம்பி 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து மோசடி ஆசாமிகளிடம் பணத்தை இழந்துவிட்டதாக புகார் அளித்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் பணம் அனுப்பப்பட்ட குறிப்பிட்ட வங்கி கணக்கு எண்ணை முடக்கி நீலகிரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதில் மோசடி கும்பலைச் சேர்ந்தவர்கள் போலீசில் சிக்கினால் மட்டுமே ஏமாற்றி பறிக்கப்பட்ட பணம் மீண்டும் மீட்கப்படுமா, வேறு யாரிடமெல்லாம் இதே போன்ற பண ஆசையை தூண்டி கைவரிசை காட்டியுள்ளார்கள் என்பது குறித்து தெரிய வரும்.